கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிக மிக முக்கியமான ஒரு பதிவாக இது இருக்கும். 2 பெரிய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதலை நோக்கி உலகம் சென்று கொண்டு இருக்கிறது. தற்போது 2 நாட்களுக்கு முன்பாக நவம்பர் 18 சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசரும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பும் அமெரிக்காவில் சந்தித்து பல ஒப்பந்தங்கள் போட்டதற்கும் இனி விரைவில் வரப்போகிற மிகப்பெரிய யுத்தத்தின் தீர்க்க தரிசனத்திற்கும் என்ன சம்பந்தம் என்றும் அதற்கும் இயேசுவின் ரகசிய வருகைக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்றும் இந்த பதிவில் பார்ப்போம். இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையில் ஆபிரகாம் அக்கார்ட்ஸ், அதாவது ஆபிரகாம் ஒப்பந்தம் என்கிற ஒரு சமாதான உடன்படிக்கையை 2020ஆம் வருஷம் ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் அமெரிக்கா கொண்டு வந்தது. காரணம் என்னவென்றால், மத்திய கிழக்கு நாடுகளில் எல்லா விதத்திலும் வேறுபட்ட ஒரே ஒரு யூத நாடு இஸ்ரேல் மட்டும்தான். இஸ்ரேல் 1948 சுதந்திரம் அடைந்ததில் இருந்தே மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் எப்போதுமே பகைதான். எனவே அவர்களுக்குள் ஒரு சமாதான உடன்படிக்கையை கொண்டு வந்து பகையை நீக்குவதற்காக அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் கொண்டு வரப்பட்ட ஒப்பந்தம்தான் ஆபிரகாம் அமைதி ஒப்பந்தம் என்பது. இதற்கு ஏன் ஆபிரகாம் ஒப்பந்தம் என்று பெயரிடப்பட்டது என்றால், நமது பரிசுத்த வேதாகமத்தின்படி ஈசாக்கும் இஸ்மவேலும் ஆபிரகாமின் குமாரர்கள்தான். யூதர்கள் ஈசாக்கின் சந்ததியினர், அரேபியர்கள் இஸ்மவேலின் சந்ததியினர். ஆனால் ஆபிரகாமுக்கும் அவனுடைய மனைவியாகிய சாராளுக்கும் பிறந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளைதான் ஈசாக்கு. ஆபிரகாமின் உண்மையான வாரிசாக, சந்ததியாக தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவன் ஈசாக்கு மட்டும்தான். ஆபிரகாமுக்கும் எகிப்திய அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கும் பிறந்தவன்தான் இஸ்மவேல். அவன் துஷ்ட மனுஷன் என்று வேதமே கூறுகிறது. ஆபிரகாம் உயிருடன் இருக்கும்போதே ஈசாக்கை விட்டு இஸ்மவேலையும் ஆகாரையும் ஆபிரகாம் துரத்திவிட்டான். இதில் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், எல்லா இஸ்லாமியர்களும் அரேபியர்கள் கிடையாது. அநேகர் இஸ்லாமியர் என்றவுடனேயே ஆபிரகாமுடன் தொடர்பு படுத்தி யோசிப்பார்கள். அரேபிய இனத்தவர்கள் மட்டுமே இஸ்மவேலின் சந்ததியினர். அவர்கள் பின்னாட்களில் இஸ்லாம் மதத்தை பின்பற்றினார்கள். அதன் பிறகு வேறு வேறு இனங்களில் உள்ளவர்களும் அநேகர் இஸ்லாம் மதத்திற்கு மாறினார்கள். அவர்கள் எல்லாம் அரேபியர்கள் கிடையாது. காசா, மேற்கு கரை, ஈராக், ஈரான், துருக்கி, பாகிஸ்தான், ஜோர்டான், லெபனான், ஏன் இந்தியா, இலங்கை, மலேசியா, இந்தோனேசியா, இன்னும் பல நாடுகளில் இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லாம் அரேபியர்கள் கிடையாது. இவர்களுக்கும் ஆபிரகாமுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, உரிமையும் கிடையாது. ஒரிஜினல் அரேபியர்களுக்கே ஆபிரகாமிடம் எந்த உரிமையும் கிடையாது என்று தேவனாகிய கர்த்தர் கூறுகிறார். ஏன் இவ்வளவு விளக்கம் என்றால், இஸ்ரவேல் நிலத்தின் மீது, இஸ்ரேல் தேசத்தின் மீது யூதர்களுக்கு மட்டுமா உரிமை? இஸ்லாமியர்களுக்கும் ஆபிரகாமின், அதாவது இஸ்லாமியர்களும் ஆபிரகாமின் சந்ததி தானே என புரியாமல் அநேகர் கூறுவார்கள். இஸ்ரேல் மீதும் ஜெருசலேமின் மீதும் ஈசாக்கின் சந்ததியாகிய யூதர்களை தவிர வேறு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது என்று தேவனே கூறுகிறார். இப்போது காசாவிலும் மேற்கு கரையிலும் இருக்கிறவர்கள் அரேபிய இனத்தவர்கள் கூட கிடையாது. அவர்கள் ஜோர்டானிலும் ஈராக்கிலும் இருந்து 100 வருஷங்களுக்கு முன்னால் இஸ்ரேலுக்குள் வந்தேரிகளாக, நாடோடிகளாக வந்து ஆக்கிரமித்த மோவாபிய, அம்மோனிய இனத்தவர்கள். அவர்கள் அரேபியர்கள் கூட கிடையாது. ஆனால் 5000 வருஷங்களாக யூதர்களுடைய முற்பிதாக்களின் பூர்வீக நிலம்தான் இஸ்ரவேல் தேசமாகும். தேவனாகிய கர்த்தர் வாக்களித்து இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தான் அந்த நிலம் என்று வாக்கு பண்ணி கொடுத்த தேசம் அது. சரி, ஒரு புரிதலுக்காக இதை கூறினோம். அரேபியர்களுடைய நிலப்பகுதி என்றால் முக்கியமாக தற்போதைய சவுதி அரேபியா, ஏமன், ஓமன் போன்ற நாடுகள் தான் அவர்களுடைய நிலப்பகுதி. மேலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார், பஹ்ரைன், குவைத் போன்ற நாடுகளிலும் அரேபியர்கள் தான் இருக்கிறார்கள். இவைதான் அரபு நாடுகள். இந்த நாடுகளில் இருக்கிற அரேபியர்கள் ஆபிரகாமுக்கும் அவனுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கும் பிறந்த இஸ்மவேலின் சந்ததியினர். இவர்கள்தான் இஸ்மவேல் சந்ததியினர், அரேபியர்கள். இதில் ஈரான், ஈராக், துருக்கி, எகிப்து, ஜோர்டான், லெபனான் போன்ற நாடுகளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த நாடுகளில் இருப்பவர்கள் வேறு இனத்தவர்கள். அங்கும் இப்போது குறைந்த எண்ணிக்கையில் அரேபியர்கள் வாழ்கிறார்கள். ஏன் ஆபிரகாம் ஒப்பந்தம் என்று பெயரிடப்பட்டது என்றால், யூதர்களும் அரேபியர்களும் ஆபிரகாமின் பிள்ளைகளுடைய சந்ததியினர் என்பதால் தான்
அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு நல் உறவை ஏற்படுத்தவே ஆபிரகாம் ஒப்பந்தம் என்ற பெயரில் இந்த திட்டத்தை அமெரிக்கா கொண்டு வந்தது. 2020 கொண்டு வரப்பட்ட இந்த ஒப்பந்தத்தில் முதலில் இஸ்ரேலுடன் இதில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன் இந்த நாடுகள் கையெழுத்திட்டு ஏற்றுக்கொண்டன. இதில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் என்பது 7 எமிரேட்ஸ்களை உள்ளடக்கியது. அதாவது அபுதாபி, அஜ்மான், துபாய், புஜைரா, ராஸ் அல் கைமா, சார்ஜா, அல் குவைன் என்கிற 7 அமீரகங்கள் இணைந்தவை. இவை இஸ்ரேலுடன் ஒப்பந்தம் பண்ணிவிட்டன. பிறகு மொராக்கோ நாடும் கையெழுத்திட்டது. சவுதி அரேபியா யோசித்து கொண்டே இருந்தது. ஆபிரகாம் ஒப்பந்தத்தின்படி வர்த்தகம், தூதரக உறவு, பாதுகாப்பு சம்பந்தமான இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையில் உள்ள ஒப்பந்தம் தான் இது. 2020 சவுதி அரேபியாவை இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தொடர்ந்து அமெரிக்கா வற்புறுத்தி கொண்டே இருந்தது. அதன் பிறகு இஸ்ரேலுக்கும் சவுதிக்கும் இடையில் வெளியே வேறு மாதிரி காண்பிக்கப்பட்டாலும் உள்ளுக்குள் இரு நாட்டு உறவுகள் முன்னேறி கொண்டுதான் இருந்தது. 2020 இஸ்ரேல் நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சவுதி அரேபியாவுக்கு சென்று சவுதி மன்னரை சந்தித்து பேசும் அளவிற்கு சீரடைந்தது. இப்போது ட்ரம்ப் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் அரபு நாடுகளை கையெழுத்திட அதிக முயற்சிகள் எடுக்கப்படுகிறது. இதில் மிக முக்கியமான நாடு சவுதி அரேபியா தான். காரணம், இஸ்லாம் மதத்தில் 2 பிரிவுகள் இருக்கின்றன. ஒன்று ஷியா பிரிவு, இன்னொன்று சன்னி பிரிவு. இதில் ஈரான், ஈராக்கை தவிர மற்ற எல்லா அரபு நாடுகளுமே சன்னி பிரிவை தான் பின்பற்றுகிறார்கள். ஆனால் ஈரானும் ஈராக்கும் ஷியா பிரிவை பின்பற்றுகிறார்கள். மேலும் இஸ்லாமியர்களின் 2 முக்கிய வழிபாட்டு தலங்கள் சவுதி அரேபியாவில் தான் இருக்கிறது. அரபு நாடுகளிலேயே பெரிய நாடும் அதிக மக்கள் தொகை உள்ள நாடும் சவுதி அரேபியா தான். கிட்டத்தட்ட 4 கோடி மக்கள் தொகையை சவுதி அரேபியா எட்டப் போகிறது. அது மாத்திரமல்ல, எல்லா சன்னி பிரிவு இஸ்லாமிய நாடுகளுக்கும் தலைமை நாடாக, வழிநடத்துகிற நாடாக சவுதி அரேபியா தான் இருக்கிறது. எப்போதுமே ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் இஸ்லாமிய நாடுகளின் தலைவன் தங்களுக்குள் யார் என்பதில் பெரிய போட்டிகள் உண்டு. இப்போது சவுதி அரேபியா இஸ்ரேலுடன் ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட சம்மதித்து விட்டது. சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் என்பவர் கடந்த நவம்பர் 18 அமெரிக்காவிற்கு சென்றபோது ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட சம்மதித்து விட்டதாக கூறப்படுகிறது. இது எதை நோக்கி செல்கிறது தெரியுமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் 38, 39 அதிகாரங்களில் எழுதப்பட்டிருக்கிற கோகு மாகோகு யுத்தம் என்பது இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய யுத்தமாகும். அந்த யுத்தத்தின் போது ரஷ்யாவுடன் சேர்ந்து மத்திய கிழக்கில் உள்ள அநேக இஸ்லாமிய நாடுகள், அதாவது ஈரான், துருக்கி, ஈராக், இன்னும் ஆப்பிரிக்க நாடுகளாகிய எத்தியோப்பியா, லிபியா, சூடான் போன்ற பல நாடுகள் சேர்ந்து இஸ்ரேலுடன் யுத்தம் செய்ய போகும். ஆனால் சவுதி அரேபியா, ஏமன், ஓமன் போன்ற நாடுகள் அந்த பெரிய யுத்தத்தில் ரஷ்யாவின் பக்கம் சேராது. இஸ்ரேலுடன் யுத்தத்திற்கு போகாது. தங்கள் இராணுவத்தையும் ஆயுதங்களையும் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக அனுப்பாது. சவுதி அரேபியா நாடானது இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசக்கூடிய பிரிட்டன் போன்ற நாடுகளுடன் தான் சேரும் என்று 2600 வருஷங்களுக்கு முன்பே இதை குறித்து முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது அந்த யுத்தத்திற்கு முன்பு இந்த ஆபிரகாம் ஒப்பந்தம் என்கிற சமாதான உடன்படிக்கையில் இஸ்ரேலுடன் சவுதி அரேபியா கையெழுத்திட போகிறது. இதை குறித்து எசேக்கியேல் 38 அதிகாரம் 13 வசனத்தில், சேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் தர்ஷீஷின் வர்த்தகரும் அதனுடைய பாலசிங்கங்களான அனைவரும் உன்னை நோக்கி, நீ கொள்ளையிட அல்லவோ உன்னுடைய கூட்டத்தை கூட்டினாய் என்று சொல்லுவார்கள் என்று ரஷ்யாவை குறித்து எழுதப்பட்டுள்ளது. இந்த வசனத்தில் கூறப்பட்டிருக்கிற நாடுகள் இஸ்ரேலுடன் யுத்தத்திற்கு போகாது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசி ரஷ்யாவையும் அதனோடு சேர்ந்து இஸ்ரேலை அழிக்கப் போகும் நாடுகளையும் கண்டித்து பேசுவார்கள். இதில் தர்ஷீஷ் என்பது பிரிட்டிஷ் நாட்டையும், அதன் பாலசிங்கங்கள் என்பது பிரிட்டிஷ் நாட்டுடன் சேர்ந்த நேச நாடுகளையும் குறிக்கும். தேதான் தேசம் என்பது ஏமன், ஓமன் போன்ற நாடுகளையும், சேபா தேசம் என்பது சவுதி அரேபியாவையும் குறிக்கும். அந்த பெரிய யுத்தத்தில் சவுதி அரேபியா இஸ்ரேலை எதிர்த்து ரஷ்யாவுடன் போகாது. இப்போது அதற்கு முன்பே இஸ்ரேலுடன் சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு சவுதி அரேபியா சம்மதித்து விட்டது. ஆபிரகாம் ஒப்பந்தத்தின்படி
அமைதி உடன்படிக்கையில் கையெழுத்திட்டிருக்கிற நாடுகள் ரஷ்யாவுடன் சேராது, இஸ்ரேலுடன் யுத்தத்திற்கு போகாது. 2600 வருஷங்களுக்கு முன்பே தேவனால் முன்னுரைக்கப்பட்டபடியே இப்போது சம்பவங்கள் நடக்கிறது. மேலும் கோகு மாகோகு யுத்தமாகிய அந்த பெரிய யுத்தத்தின் முடிவில் அந்திகிறிஸ்து வெளிப்பட்டு இஸ்ரேலுடனும் மற்ற நாடுகளுடனும் 7 வருஷங்களுக்கு ஒரு சமாதான உடன்படிக்கையை பண்ணுவான். அந்த உடன்படிக்கை மூலமாகத்தான் ஜெருசலேமில் 3ஆம் தேவாலயம் கட்டப்படும். அதற்கு மத்திய கிழக்கில் உள்ள இஸ்லாமிய நாடுகளும் சம்மதிக்கும். இப்போது கொண்டு வரப்பட்டிருக்கிற ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் இப்போதே ஒவ்வொரு நாடுகளாக அரபு நாடுகள் கையெழுத்திடுகின்றன. இப்போது இஸ்ரேலுடன் சமாதான உடன்படிக்கையில் கையெழுத்திடுகிற நாடுகள் பிறகு அந்திகிறிஸ்து கொண்டு வருகிற சமாதான உடன்படிக்கையிலும் சம்மதித்து கையெழுத்திடும். அதற்காகத்தான் முன்னேற்பாடாக இந்த ஆபிரகாம் ஒப்பந்தமானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதை குறித்து தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அவன் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவான் என்று கூறப்பட்டுள்ளது. இதில் ஒரு வாரம் என்பது 7 வருஷங்களை குறிக்கும். அந்திகிறிஸ்து வெளிப்பட்டவுடன் 7 வருஷங்களுக்கு சமாதான உடன்படிக்கையை இஸ்ரேலுக்கும் அநேக அரபு நாடுகளுக்கும் இடையில் கொண்டு வந்து அவர்களை சம்மதிக்க வைத்து யூதர்களுக்கு ஆதரவாக ஜெருசலேமில் 3ஆம் தேவாலயம் கட்ட உதவி செய்வான். அதற்கான வழிதான் இப்போதே உருவாகி இருக்கிறது. இனி அடுத்து வரப்போகிற இஸ்ரேலுக்கு எதிரான மிகப்பெரிய யுத்தத்தின் போது ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் இப்போது கையெழுத்திடுகிற நாடுகள் இஸ்ரேலுடன் யுத்தத்திற்கு போகாது, அதாவது ரஷ்யாவுடன் சேராது, இஸ்ரேலை எதிர்க்காது. யுத்தத்தின் முடிவில் அந்திகிறிஸ்து கொண்டு வருகிற 7 வருஷ சமாதான உடன்படிக்கையிலும் இந்த மத்திய கிழக்கு நாடுகள் சம்மதித்து உடன்படிக்கை பண்ணும். அதற்கான வேலைதான் இந்த ஆபிரகாம் ஒப்பந்தமாகும். இப்போதே இனி நடக்கப் போகிற சம்பவங்களுக்கான ஆயத்தங்கள் விரைவாய் நிறைவேறுகின்றன. ஆனால் அந்திகிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பே இயேசுவின் ரகசிய வருகை நடந்துவிடும். எனவே வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட நாம் ஆயத்தமாவோம். ஆமென்.